தமிழ்ச்செல்வியோட உழைப்ப திருடின போஸுக்கு சரியான பதிலடி கொடுத்து ராஜாங்கம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாமா, போஸோட பெருமையை பத்தி பேசுனது போதும் மாமா. சீக்கிரமா அந்த செக்க போஸு கிட்ட கொடுங்க. ஐயர் வேற மந்திரம் ஓதிட்டாரு. போஸ் சீக்கிரமா காவிய கழுத்துல தாலியை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க உடனே அங்க இருந்த அப்பத்தாவோ, அடியே என்னடி உன் புள்ளைய பத்தி பெருமையா தானே என் புள்ள பேசிக்கிட்டு இருக்கான், எதுக்கு கூட பறந்துகிட்டு இருக்க? என்ன ஆனாலும் இந்த செக்கு உனக்கு தான். காவியாவுக்கும் போஸு தான் புருஷனாக போறான். அதுக்குள்ள எதுக்காக அவசரப்பட்டுக்கிட்டு இருக்க? ஏன் ராஜாங்கம், இவ அவசரப்படுறத பார்த்தா இவ பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டா போல இருக்கு. சீக்கிரமா அந்த செக்க போஸு கிட்ட கொடு அப்படின்னு அப்பத்தான் சொல்ல, சரியான நேரத்துல இங்க சேதுவுக்கோ கண்டிப்பா அங்க அப்பா செக்க கொடுத்துட்டா என்ன பண்றது, அதனால நம்ம கருப்பு கிட்ட அது வரைக்கும் நிறுத்தி வைக்க சொல்லுவோம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். சேது அவசர அவசரமா கார் ஓட்டிக்கிட்டே தன்னோட போனை எடுத்து அங்க கருப்புக்கு போன் பண்றாரு. ஹலோ மாமா, எங்க மாமா இருக்க? ஏயா சேது, ஆமா நீ எங்க தான் போன? ஐயோ மாமா, அதெல்லாம் இருக்கட்டும். சரி, அந்த போஸுக்கு அப்பா செக்க கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோட சேது கேட்க, இல்லையா, இப்பதான் பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கொடுத்துருவாங்க. ஐயோ மாமா, இப்போ அதுக்காக தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். இங்க பாரு, நான் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணனா, முதல்ல அப்பா கிட்ட சொல்லு அந்த செக்க போஸ் கிட்ட கொடுக்க வேணான்னு அப்படின்னு சேது கருப்பு கிட்ட சொல்ல, என்னையா சேது சொல்ற? ஐயோ மாமா, அதெல்லாம் நான் வந்து விளக்கமா சொல்றேன், நான் சொன்னதை முதல்ல தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, உடனே கருப்பு எங்க போனை வச்சுட்டு, மாமா கொஞ்ச நேரம் இருங்க, அந்த செக்க கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்ல, ஏ கருப்பு, இப்போ எதுக்காக இந்த செக்க கொடுக்க வேணாம்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கருப்பை பார்த்து கேட்க, இல்ல சேதுதான் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணான், இந்த செக்க கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கான், இதோ பக்கத்துல தான் வந்துட்டானா, கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்க சொன்னாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொன்னதை கேட்டதும் இங்க ராஜாங்கமும், கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருக்கலாம், ஒன்னும் தப்பு கிடையாது அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் பதட்டத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்க பொண்ணோட அப்பா சிற்றரசு இங்க ராஜாங்கத்துக்கிட்ட, சம்மந்தி, என்ன சம்மந்தி, ஐயர் வேற மந்திரத்தை ஓதிட்டாரு, இப்படி தாலி கட்டாம பொண்ணு மணமேடையில உக்காந்துகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க சேது வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாமே, முதல்ல இந்த செக்கை கொடுத்துட்டு ஓசை மணமேடையில உட்கார வச்சு ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிப்போம், ஏன்னா நேரம் ஆகுது அப்படின்னு சிற்றரசு சொல்ல, உடனே இங்க ராஜாங்கமுமே சரிங்கிற மாதிரி தான் தோணுது, சரி இந்தா போஸு அப்படின்னு சொல்லிட்டு இங்க செக்கை எடுத்து அங்க மறுபடியும் போஸு கிட்ட கொடுக்க, அதே நேரம் சரியான நேரத்துல இங்க கத்திக்கிட்டே சேது உள்ள வராரு. நிறுத்துங்கப்பா, அந்த செக்கை அவங்கிட்ட கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கத்திக்கிட்டே உள்ள வர, கூட வந்திருந்த அந்த வைத்தியரையும் வைத்தியரோட பொண்ணையும் இங்க ராஜாங்கம் பார்த்துட்டு, என்னப்பா சேது, எங்க போயிருந்த? ஆமா, இவங்க சிறுமலை கிராமத்துல இருந்த வைத்தியர் தானே, இவங்களை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு கேள்விக்கு மேல கேள்வி ராஜாங்க கேட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சேது இங்க வைத்தியரையும் வைத்தியரோட பொண்ணையும் அழைச்சுக்கிட்டு வந்தத அங்க இருந்த போஸு சித்ரா ஈஸ்வரின்னு எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. டே போஸு, என்னடா இது, இவன் கடைசியில போய் அவங்கள கூட்டிட்டு வந்துட்டாங்களே, ஐயோ போச்சு, இந்த கல்யாணமும் நடக்க போறது இல்ல, அதுக்கப்புறம் இந்த 1 கோடி ரூபாயும் உனக்கு கிடைக்க போறது இல்ல, நீ பண்ண காரியத்துக்கு நாம எங்க வந்து அவமானப்பட்டு நிக்க போறோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி போஸ பார்த்து கத்திக்கிட்டு இருக்க. உடனே அப்பத்தாவோ, ஏயா சேது, அதான் அப்பா கேக்குறாருல, எதுக்காக இவங்களை கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு அப்பத்தா கேட்க, சொல்றேன் அப்பத்தா சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காட்டுக்குள்ள போய் மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்து நான் தான் உயிரை காப்பாத்துனேன்னு சொல்லி அப்படியே பெருமையை தேடிக்கிட்டானே இந்த போஸு, கிடையாதுப்பா, கிடையவே கிடையாது, இந்த ராஸ்கல் அந்த மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டே வரல, இந்த மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்தது தமிழ்ச்செல்விப்பா, தமிழ்ச்செல்வி தான் கஷ்டப்பட்டு வைத்தியர் சொன்ன மாதிரியே அந்த ரகசியத்தை கேட்டு அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள போய் மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வரும்போதுதான் இந்த போஸு இவளோட தலையில அடிச்சு அவளை காயப்படுத்தி மயக்கப்படுத்த வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மருந்து கொட்டைகளை இவன் எடுத்துக்கிட்டு வந்து உங்க எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடுத்திருக்கான். சொல்லுங்கப்பா, இந்த 1 கோடி ரூபாய் சேர வேண்டியது இந்த போஸுக்கா இல்ல தமிழ்ச்செல்விக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்ல, உடனே அங்க இருந்த சித்ரா ஈஸ்வரி கிட்ட, அம்மா என்னம்மா இவன் கூட்டிட்டு வந்ததும் இல்லாம எல்லா உண்மைகளையும் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கான், இப்படியே போன 1 கோடி ரூபாய் கிடைக்காது, சீக்கிரமா உள்ள புகுந்து ஆட்டத்தை கலை அப்படின்னு சித்ரா சொல்ல, இருடி நான் போய் பேசி பாக்குறேன். ஏய் சேது, என்ன சேது,
என் புள்ள கஷ்டப்பட்டு எல்லாரோட உயிரையும் காப்பாத்துனா நீ என்னமோ உன் பொண்டாட்டி தான் மருந்து கொட்டைகளை எடுத்துட்டு வந்ததா சொல்ற. சொல்லு, அப்படி என்ன ஆதாரத்தை நீ எடுத்துக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, உடனே இங்க சேது இருந்துகிட்டு, ஆதாரம் தானே, இதோ உங்க கண்ணு முன்னாடியே நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். சொல்லு தங்கச்சி, சொல்லு, அந்த காட்டுக்குள்ள என்ன நடந்ததுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியரோட பொண்ணு கிட்ட இங்க சேது கேட்க, சொல்றேன்யா. ஐயா, எல்லாரும் கேட்டுக்கோங்க. இதோ நிக்கிறாங்களே தமிழ்ச்செல்வி, இவங்க தான். இந்த அம்மா தான் காட்டுக்குள்ள இருந்து மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வரும்போது இதோ இருக்கானே போஸ், இவர் தான் அவங்களோட தலையில கட்டையால அடிச்சு அதுக்கப்புறம் மருந்து கொட்டைகளை இவர் தான் எடுத்துக்கிட்டு போனாரு. நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியரோட பொண்ணு சொல்ல, இதை கேட்டதும் அங்க இருந்த ராஜாங்கத்துக்கோ பயங்கர கோபம் வந்து பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த போஸ ஓங்கி பலார்னு ஒரு அறை கொடுக்குறாரு. உடனே ஈஸ்வரியோ, உண்மையை சொல்லு, அந்த மருந்து கொட்டைகளை யார் எடுத்துட்டு வந்தது? நீ தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து திருடிக்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டும் இங்க ராஜாங்கம் பக்கத்துல இருந்த ஒரு அருவாவை எடுத்து இங்க போசு கிட்ட காட்ட, உடனே போசோ பயத்துல, சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் பெரியப்பா, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். ஆமா, நான் தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து தான் அந்த மருந்து கொட்டைகளை திருடிட்டு வந்தேன். என்ன பண்றது, நீங்க எல்லாரும் குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சுட்டீங்க. நான் மறுபடியும் இந்த குடும்பத்துக்குள்ள வரணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன். ஆனா பெரியப்பா, உங்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்தணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் காட்டுக்குள்ள போனேன். ஆனா எப்படி எங்க போய் அந்த மருந்து கொட்டைகளை எடுக்கிறதுன்னு தெரியாத நேரத்துல தான் அந்த தமிழ்ச்செல்வி மருந்து கொட்டையை எடுத்துட்டேன்னு கத்திக்கிட்டே வந்தது. நானும் சரி அதுகிட்ட இருந்து திருடலான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த கட்டையை எடுத்து தமிழ்ச்செல்வியோட தலையில அடிச்சிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கத்தோட காலை பிடிச்சு போஸ் கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்க, உடனே அங்க இருந்த அப்பத்தாவோ, அடியே ஈஸ்வரி, என்னமோ ஒழுக்கமான புள்ளைய பெத்து போட்ட மாதிரி ரொம்ப ரோஷமா பேசுன பாரு, அவனே அவன் வாயால சொல்லிட்டான். இப்போ உன் முகத்தை எங்க எடுத்துட்டு போய் வச்சுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்த கேட்க, என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியாம அப்படியே ஈஸ்வரியும் சித்ராவும் தலை குனிஞ்சு நின்னுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க சன்னாசியோ, ஏன்டா இப்படி பண்ண? எதுக்காக அடுத்தவங்களோட உழைப்பை திருடி நீ நல்ல பேர் எடுக்கணும்னு பாத்திருக்க? எல்லாமே பணத்துக்காகவா? அடைச்சி, உன்னையெல்லாம் என் பையன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த கையால உன்னை நான் எத்தனை தடவை தான் அடிக்கிறது? இன்னும் என்னென்ன கையில கத்திய வச்சு பாத்துக்கிட்டு இருக்க? இவனை போட்டு தள்ளுன, இங்கேயே செத்து தொலையிட்டோம் அப்படின்னு சன்னாசி சொல்ல, உடனே அங்க இருந்த ஈஸ்வரியோ, வேண்டாம் வேண்டாம், என் பிள்ளைய எதுவும் பண்ணிடாதீங்க, அவன் கண்காணாத தூரத்துக்கு எங்கேயாவது போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்க, உடனே ராஜாங்கமோ அந்த கத்திய கீழே போட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த காவியாவோட அப்பா ராஜாங்கத்துக்கிட்ட வந்து, என்ன சம்மந்தி இதெல்லாம்? கேவலம் இப்படி ஒரு மாப்பிள்ளையவா என் பொண்ணு தலையில கட்ட வைக்க பாத்தீங்க? ச்சே காவியா, இந்த கல்யாணமே உனக்கு தேவையில்லை. இப்படி ஒரு கேவலமானவன் உனக்கு புருஷனாவே ஆக தேவையில்ல. நீ முதல்ல எழுந்துரு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவோட கைய பிடிச்சு இங்க சிற்றரசு கூப்பிட, அப்பா கைய எடுங்கப்பா, நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா சொல்ல, என்னம்மா மறுபடியும் இந்த மணமேடையில உக்காந்து அவன் கையால தாலிய வாங்கிக்க போறியா? அவன் கையால நீ தாலிய வாங்கிக்கிறதும் ஒண்ணுதான், தூக்கு கயிறை வாங்கிக்கிறதும் ஒண்ணுதான். வேண்டான்னு சொல்றல அப்பா, அதுதான்ப்பா நானும் சொல்ல போறேன். இவன் சரியான பொம்பளை பொறுக்கின்னு தான் பார்த்தேன். கடைசியில தானே தெரியுது இவன் அடுத்தவங்களோட உழைப்பை திருடி இவன் நல்ல பேர் எடுக்கணும்னு நினைச்சிருக்கிறது அப்படின்னு காவியா சொல்ல, உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்க, ஆமா அம்மாஜி, நேத்து கூட நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கும் போது இதோ இருக்காங்களே தாமரை, இவங்க கிட்ட ரூம்ல நின்னுக்கிட்டு தப்பா நடந்துக்க பாத்துருக்கான் இந்த பொறுக்கி. நானும் இவனை பார்த்து போய் ஏன்டா இப்படி பண்ணன்னு கேக்குறேன். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நீ நினைச்சுதான் நான் தாமரைய கைய புடிச்சு இழுத்தன்னு பேசுறான். இப்படி ஒரு மனுஷனுக்கு என்னால தாலி கட்டிக்க முடியாது. எனக்கு இவன் வேண்டாம். இவன் மூஞ்சில காரி துப்பாத குறையா சொல்றேன். எங்க பாரு, இப்படியே நீ அனாதையா இருந்துதாண்டா செத்து போகணும். உனக்கு நான் கேக்குதா? இங்க பாரு, அப்பவே நான் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன். என்ன, எல்லார் முன்னாடியும் உன்னை அசிங்கப்படுத்திட்டு தான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சேன். கடைசியில இப்படி இன்னொரு காரியத்தை பண்ணி எல்லார் முன்னாடியும் கேவலப்பட்டு நிக்கிறியே, அதனாலதான் இப்போ எல்லார் முன்னாடியும் நான் போட்டு உடைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்ல, உடனே அங்க இருந்த ராஜாங்கம் தாமரையை கூப்பிட்டு, என்ன தாமரை, இவன் உங்ககிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தானா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்க, ஆமா மாமா, நான் ரூமுக்குள்ள குளிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அந்த நேரமா பார்த்து இந்த போசு மாமா வந்து என் கையை பிடிச்சி இழுத்தாரு.
நானும் சரி, எதுக்காக இப்படியெல்லாம் பண்றீங்கன்னு கேட்டதுக்கு, உன்னை பார்க்கவே எனக்கு ஆசையா இருக்குன்னு என்கிட்டயே தப்பா பேசுக, என்கிட்டயே தப்பா நடந்துக்க பார்த்தாரு. அந்த நேரமா பார்த்து தான், இதோ காவியா வந்து பார்த்துட்டாங்க. நான் கூட காவியா கிட்ட சொன்னேன், இந்த கல்யாணம் வேண்டாம், போஸ் ஒரு கேடு கெட்டவன்னு. ஆனா கடைசியில இவங்க இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்ல, உடனே இங்க ராஜாங்கம், ஏண்டா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்தது? அதான் உனக்குன்னு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அந்த மலரை கல்யாணம் பண்ணி வச்சோம். அந்த மலரை கூட உன்னால வச்சுக்கிட்டு வாழ முடியல. சரின்னு சொல்லிட்டு தான் ஏதோ நீ நல்லவனா திருந்தி இருக்கேன்னு இந்த காவியாவை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா, கடைசியில இப்படி ஒரு காரியத்தை பண்ணி அந்த பொண்ணுகிட்டயும் கெட்ட பேர் வாங்கி வச்சிருக்க. தமிழ்ச்செல்வியோட உழைப்பையும் திருடி இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பார்த்து வச்சிருக்க. கிடையாது, கிடையவே கிடையாது. இது நீ இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. இந்த மாதிரி தமிழ்ச்செல்விய தலையில கட்டையால தாக்கிட்டான்னு நீ போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. அப்பதான் இவன் ஜெயிலுக்கு போய் திருந்துவான். ஏன்னா இவனை ஒவ்வொரு தடவையும் மன்னிச்சு விட்டது நம்ம தப்பு அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, உடனே அங்க இருந்த சேதுவுமே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இங்க போலீஸையும் வர வைக்க, போலீஸோ இங்க போஸ அரெஸ்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அங்க இருந்த காவியா போஸோட முகத்துல காரி துப்பாத குறையா பயங்கரமா திட்டிட்டு தன்னோட குடும்பத்தை அழைச்சுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போக, இன்னொரு பக்கம் இந்த கல்யாணமும் நின்னு போச்சு. இனிமே நாம இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு தமிழ்ச்செல்வி அந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்ப, உடனே அங்க இருந்த அப்பத்தை அருந்துகிட்டு, ஐயா ராஜாங்கம், பாரு உன் மருமக இந்த வீட்டை விட்டு வெளியே போறா பாரு. கடவுள் மாதிரி அந்த நேரத்துல கூட வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள போய் மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்து உங்க உயிரை காப்பாத்திருக்கா. இந்த மாதிரி மருமக கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்யா. பாரு தமிழ்ச்செல்வி போறா. ஏயா சேது, நீயுமோ இன்னும் அமைதியா இருக்க? இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீயுமே கொடுத்து வச்சிருக்கணும். என்னதான் நீ ஒதுக்கி சந்தேகப்பட்டு தூரம் வச்சிருந்தாலும் இது என் குடும்பம்னு மனசுக்குள்ள உறுதியா முடிவு எடுத்துக்கிட்டதுனாலதான் இப்போ வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு எதனா ஒண்ணுனா ஓடோடி வரா. அதே மாதிரி நீ அவளோட சேர்ந்து வாழு. இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்யா அப்படின்னு அப்பத்தான் சொல்ல, இங்க சேதுவோ மனசு மாறி நேரா தமிழ்ச்செல்வியோட கைய பிடிச்சு இழுக்கிறாரு. எங்க போற தமிழு, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட கூட்டிட்டு நிப்பாட்டின இங்க சேது தமிழ்ச்செல்விய பார்த்து, ரொம்ப நன்றி தமிழு, நீ மட்டும் இல்லனா என் அப்பாவை என்னால உயிரோட பார்த்துருக்க முடியாது. ரொம்ப நன்றி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு இங்க தமிழ்ச்செல்வி கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ராஜாங்கமே, ரொம்ப நன்றிமா, நீ மட்டும் இல்லனா நான் இன்னொரு உயிர் பொழைச்சிருக்க மாட்டேன். என்னோட உயிரை காப்பாத்துனதுக்காக உனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். இங்க ராஜாங்கமுமே நன்றி சொல்ல, உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, ஏண்டா ராஜாங்கம், உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? நன்றி சொன்னா மட்டும் போதுமா? அந்த கேடு கெட்ட போஸுக்கு 1 கோடி ரூபாய் எடுத்து கொடுக்குறேன்னு அப்படியே பணத்தை வாரி இறைக்க பாத்தியே. பாரு, இப்படிப்பட்டவளுக்கு நீ கொடுக்க வேண்டிய பணம். எதுக்காக இன்னமும் காத்துக்கிட்டு இருக்க? இந்த பணத்தை எடுத்து, இந்த செக்கை எடுத்து அந்த தமிழ்ச்செல்வி கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டோம். இங்க அப்பத்தா சொல்ல, குடுமா குடு, முதல்ல தமிழ்ச்செல்விக்கு தான் இந்த பணம் போய் சேரணும். அம்மாடி தமிழ், இந்தாம்மா இந்த பணத்தை நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் அந்த 1 கோடி ரூபாய் செக்கை வாங்கி தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுக்க, தமிழ்ச்செல்வியோ அந்த செக்கை வாங்க மறுக்கிறாங்க. உடனே சேது இருந்துகிட்டு, என்ன தமிழ், செக்கை வாங்கிக்க, இந்த பணம் உனக்கு சேர வேண்டியது அப்படின்னு சேது சொல்ல, வேண்டாம், எனக்கு இந்த பணம் வேண்டாம் மாமா. நான் இந்த பணத்தை எதிர்பார்த்து உங்களோட உயிரை நான் காப்பாத்தல. நீங்க என்னோட மாமனார், என் புருஷனுக்கு அப்பா. அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்துக்கு எதனா ஒண்ணுனா என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனாலதான் எனக்கு இந்த பணத்தை கொடுத்து என்னோட தகுதிய தராதரத்தையும் நீங்க குறைச்சிடாதீங்க. தயவு செஞ்சு உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்ன தமிழ்ச்செல்வியோ பார்த்து இங்க ராஜாங்கமும் சேதுவும் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அங்க இருந்துகிட்டு இருந்த ஈஸ்வரியும் சித்ராவும் பயங்கர வயிற்றுச்சல்ல, அம்மா பாத்தியாமா, இந்த 1 கோடி ரூபாய் போசு கிட்ட கொடுத்திருந்தா கூட எங்கன்னா நாம சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். இப்படி போஸ ஜெயிலுக்கு அனுப்பிட்டு பாரு, இந்த 1 கோடி ரூபாய் இவ்வளவு வேணான்றா அப்படின்னு சித்ரா சொல்ல, அடியே இதெல்லாம் முன்னாடியே நடக்கும்னு நினைச்சுதாண்டி அப்பவே நான் தலையில துணியை போட்டுக்கின்னு உக்காந்தேன். இப்ப புரியுதா? அந்த போஸ் மட்டும் ஒழுங்கான நாம சொல்லியிருந்ததை கேட்டிருந்தா இன்னொரு இந்த 1 கோடி ரூபாவும் வெளியே இருக்க காரும் அந்த காவியாவும் நமக்கு கிடைச்சிருக்கும். கடைசியில இந்த கேடு கெட்ட ராஸ்கல் இப்படி சொதப்பி பாரு, எல்லாமே நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரியும் சித்ராவும். இன்னொரு பக்கம் இந்த கல்யாணமும் நின்று 1 கோடி ரூபாய் கிடைக்காம போனதை நினைச்சு
தாமரையும் சித்ராவும் திட்ட போட்ட மாதிரி நடந்துடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க.